அவருக்கு தெரிய வேண்டாமா? உங்க மாப்பிள்ள அதோட நிக்கல. என்னடா இவ்வளவு நாள நம்மள வச்சு சாப்பாடு போட்டு குடும்பம் மாச்சின்னு கூட நினைக்காம தொடர்ந்து இவர் பிசினஸ்ல எரிச்சல் பண்ணிருக்கான். என் மக ரமேஷ் போய் கேட்டதுக்கு அவங்கிட்ட திமிரா பேசிருக்கான். எங்களை விரோதி ஆக்குனதே அவன்தான். அதை தெரிஞ்சுக்கங்க. உங்க மாப்பிள்ள இவ்வளவு தூரம் பண்ணதுனாலதான் என் மக அந்த கடையை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணா. இதுல எங்க மேல என்னங்க தப்பு இருக்கு? உங்களை நோக்கு அடிக்கணும்னு இதெல்லாம் சொல்லல. உண்மை தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா. ஏதாவது டீ வாங்கின்னு வர சொல்லட்டுமா? நான் இருக்க நிலைமைக்கு 2 ஃபுல்லு ஒன்றா விடணும். அப்போ தாண்டா யாத்திரை அடங்கும். என்ன ஏதோ நடந்தா? ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சுடா. காசு இல்லைன்னு வச்சுக்கேன், எலி கூட ஏளனமா பேசுண்டா. என்னண்ணே மெட்ராஸ் போயிட்டு தெம்பா வருவீங்கன்னு நினைச்சேன். நான் கூட அப்படி தாண்டா நினைச்சேன். ஆனால் அந்த சுந்தரனே அவருக்கெல்லாம் ஜாதகம் பேசிருச்சுடா. அதான் பணம் சேர்ந்து போச்சு. அவர் என்னை பார்த்து சொல்றாரு, மானியத்துக்கு கீழே நீ வேலை செய்யணும்னு. யாரும் அந்த மாணிக்கம் நேற்று வரைக்கும் மார்க்கெட்ல காய்கறி எடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணுமா? நீங்க எல்லாம் என்ன அண்ணே முதலாளின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு கீழே என்னால் வேலை செய்ய முடியுமாடா? புரிஞ்சு போச்சுடா. காசு அது அண்டா வேணும். அப்ப தண்டா மரியாதை. நீங்க சொல்றது சரிதானே. உங்க சகல மார்க்கெட்ல வேலை பார்த்தவரு. ஆனா நீங்க சின்னதா இருந்தாலும் ஒரு ஃபேக்டரிக்கு ஓனர் இல்லைங்களா? சொல்லாதடா, அப்படி சொல்லாத. இதுவும் ஒரு தொழில்னு வீட இது இருக்கிற வரைக்கும் ஏன் தரத்துல தொலையாதடா. இதை தலைமொழிகிட்டு வேற ஏதாச்சும் நல்ல தொழிலா பண்ணண்டா. பண்ணி கை நிறைய சம்பாதிக்கணும்டா. அந்த சனியை முடிச்ச பணம் தானடா என்ன போட்டு இப்படி வாட்டுது. அந்த கழுதைய கை நிறைய சம்பாரிச்சு ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்து மேஜை மேல போட்டு தீ வச்சு கொளுத்தணும்டா. அப்ப தண்டா என் மனசு ஆறும். அண்ணனே இப்படிலாம் பேசாதீங்கண்ணே. ஏற்கனவே உங்ககிட்ட லட்சுமி கோவமா இருக்கிறான். அப்புறம் இப்படி பேசுனீங்கன்னா லட்சுமி வரவே மாட்டான். என்னடா பண்றது? அவ்வளவு எரிச்சல்றா மனசுல. அண்ணே உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, வேகம் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க எங்கேயோ போயிருக்கணும். ஆனா என்னமோ இந்த தொழில் உங்களுக்கு ஒட்டல. ஒட்டுற மாதிரி ஒரு தொழிலை பிடிச்சிட்டா அப்புறம் உங்களை பிடிக்கவே முடியாது. அப்படியாடா? வேற என்ன தொழில்ரா பண்றது? நிறைய இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன், அதை பண்ணலாமா பாருங்க. என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஹோட்டல் வச்சிருக்கான். இப்போ அவன் வேற ஊருக்கு போற மாதிரி குடும்ப சூழ்நிலை. அதனால ஹோட்டலை விற்கிறதா இருக்கான். அவன்கிட்ட பேசி சல்லிசா வாங்கிடலாம். என்ன சொல்றீங்க? ஏன் மணி ஹோட்டல் தொழிலாக நடத்தலாங்கிற? பிரமாதமான தொழில்ண்ணே. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குன்னு தனியா சாப்பாடு செலவு இல்லைல்ல. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணுமே மணி. என்னண்ணே இந்த ஃபேக்டரி தான் உங்களுக்கு ஒத்து வரல. இதை வித்துட்டு உங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டு அந்த ஹோட்டலை வாங்கி போட்டு ராஜா மாதிரி உட்கார வேண்டியது தானே. மணி சூப்பரா ஐடியா கொடுக்குற. ஆமா, பாத்தியாரு? அவர் பேரு கோவிந்தராஜ்ண்ணே. உங்களுக்கு கூட தெரியுண்ணே. சரி, நீ போய் அவர்கிட்ட பேசி பாரு. ஒத்து வந்தா பேசி முடிச்சிருவான். மணி ரொம்ப நல்ல ஐடியா கொடுக்குறடா. ஹோட்டல் தொழில் பேசாம பில்லை போட்டு கல்லா நிறைய காசை வாங்கி போட்டு இருக்க வேண்டியதுதான்.